ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் சாமந்தி கட்டிங்ஸ் நம்ம வச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதே சமயத்தில் காயாமல் இருக்கணும் பிளான்ட்டு. ஏன்னா புதுசாக கட்டிங்ஸ் பண்ணுறீங்க, இல்லை உடஞ்ச கலை இருக்கும், நீங்கள் நட்டு வச்சதுக்கப்புறமா ஃபாலோ பண்ண வேண்டிய முறைகள் இது. பாருங்கள், இது ஏற்கனவே நம்ம கட்டிங்ஸ் உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு நட்டு வச்சோமே, அந்த பிளான்ட்டு தான் இது. நட்டு வச்சதுக்கப்புறமா சோகமாக தான் இருந்தது, மேலே பூவெல்லாம் சாஞ்சி அது போலலாம். ஆனால் நான் தண்ணி மட்டும் நம்ம அந்த டைம் மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஃபுல்லாக நிழலே தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது பிளான்ட்டு ஃப்ரெஷ் ஆகிக்கினே இருக்கும். அது போல் கொஞ்சம் கொஞ்சம் போல் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் வேர் பிடிச்சி நல்லா வளரும். ஆனால் சும்மா ஆட்டக்கூடாது பிளான்ட்டு. நான் இப்போ வீடியோக்காக எடுத்திருக்கேன், ஒரே இடத்துல தான் நான் வச்சுருந்தேன். அதே சமயத்தில் எல்லோ கலர் லீஃப் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி விடணும். நடும்போது நீங்கள் எல்லோ கலர் லீஃப் இருந்தால் கட் பண்ணி விடணும். இருந்தாலும் நம்ம நட்டதுக்கப்புறமா இது ஏற்கனவே லைட்டாக இருந்தது போல், அந்த இலையெல்லாம் நான் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அதாவது ஷேக் பண்ணாமல் அந்த ஸ்டெம்மை நீங்கள் கட் பண்ணி விடணும், இல்லைன்னா வேர் பிடிக்கிறது நின்றுடும். அது சொல்கிறேன் நான். இது போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு எப்போவுமே போல் அப்படியே நிழலே வச்சு வைக்கணும். உங்களுக்கே தெரியும், அதாவது மறுநாள் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் செடி ஃப்ரெஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு ரொம்ப இது சோகமாக தான் இருந்தது நட்டதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் அதுவே சரியாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5 days 1 week கழிச்சு நீங்கள் வெயிலில் வச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் சோகமாக இருக்கிற செடி மட்டும் நான் சொல்கிறேன். இது பரவாயில்ல, இப்போ நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு 2 days வச்சுருக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது 5 days ஆகுது வீட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், நிழலில் ஷேடில். அதுக்கப்புறம் சன்லைட்டில் வச்சிடலாம் எப்போவுமே போல். நான் கட்டிங்ஸ் எல்லாம் 3 days 2 days ஷேடில் வச்சுருந்து ரோஸ் பிளான்ட்டு கூட அதே போல் சாமந்தி ரோஸ் இப்போலெல்லாம் நான் வெயிலில் வச்சுருக்கிறேன். பெரிய இலைலாம் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும். இதுக்கு நான் ரொம்ப பெரிய இலை ரூட் இல்லை இந்த கட்டிங்ஸ்க்கு, அதனால கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா எல்லோ கலராக மாறி காஞ்சி கொட்டிடும் கூட, இல்லை நீங்களே கட் பண்ணி விட்டுடணும். சப்போஸ் எல்லோ கலராக மாறினா சொல்கிறேன் நான். அது வரைக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லோ கலர் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஆட்டம் கொடுத்து செடியெல்லாம் கட் பண்ணிடக்கூடாது. நான் மெதுவாக தான் ஒரு லீஃப் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதாவது சிசரில் கட் பண்ணி விடுங்க, கையிலெல்லாம் கிள்ளக்கூடாது. ஏன்னா இப்போ தான் வேர் பிடிச்சி வருது. வேர் பிடிச்சி வரும்போது இந்த முட்டையில் பெருசாக பூக்கள் பூக்கும். தண்ணி மட்டும் நீங்கள் எப்போவுமே ஒரு வாட்டி தண்ணி விட்டிங்கன்னா 5 days தண்ணி விடக்கூடாது இந்த சாமந்தி கட்டிங்ஸ்க்கெல்லாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.